இணைந்திருக்கிறோம். சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து இன்றைய பத்திரிகைகளின் பார்வையில் இன்று ஈழநாடு, உதயன், தினக்குரல் மற்றும் வலம்புரி நாளிதழின் செய்திகளின் ஒரு மேற்பார்வையோடு இணைந்திருக்கலாம். முதலில் ஈழநாடு மற்றும் வலம்புரி நாளிதழின் பிரதான செய்திகளை பார்க்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக உள்ளூராட்சி தேர்தல் விவகாரம் டெலோவை கலந்துரையாட அழைக்கிறது தமிழரசு கட்சி. விரிவாக பார்க்கையில் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பில் விரிவான கலந்துரையாடல் ஒன்றை நடத்துவதற்கு வருமாறு தமிழீழ விடுதலை இயக்கத்திற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் அழைப்பு விடுவித்துள்ளார் என்றவாறு ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் பிரதான செய்தியை பார்க்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக கனேமுள்ள சஞ்சீவ படுகொலை நீதித்துறை அதிகாரிகள் விசாரிக்கப்படுவார்கள். ஆளும் கட்சியின் பிரதம கொறடா நலிந்த நீதிமன்றத்துக்குள் கனேமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக நீதித்துறையை சேர்ந்த பல அதிகாரிகள் விசாரிக்கப்படுவார்கள் என ஆளும் கட்சியின் பிரதம கொறடா அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியோடு வலம்புரியுடைய தலைப்பு செய்தியும் தொடர்ச்சியாக 4 நாட்களில் 8 கொலைகள், நாட்டுக்கு அச்சுறுத்தல் இல்லை என்கிறார் அனுர, சபையில் சஜித் விமர்சனம். 4 நாட்களில் 8 படுகொலை சம்பவங்கள் நாட்டில் இடம்பெற்றுள்ளது. ஆனால் நாட்டுக்கு அச்சுறுத்தல் இல்லை என்று ஜனாதிபதி கூறுவது வேடிக்கையானது என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் அவர்கள் நேற்று பாராளுமன்ற அமர்விலே கூறியிருக்கக்கூடிய செய்தியும், அதே போல வீடுகளை கொளுத்தி ஆட்சியை கைப்பற்றும் எண்ணம் எமக்கு இல்லை. நாமல் வீடுகளை கொளுத்தி அறகலைய மூலம் ஆட்சியை பிடிக்கும் எண்ணம் நம்மிடம் இல்லை. ஜனநாயக வழியிலேயே எமது அரசியல் பயணம் தொடரும் என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராயபக்ச தெரிவித்திருக்கிறார் என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் ஏனைய கட்டமிடப்பட்ட செய்திகளாக கிளிநொச்சியில் வாகன விபத்து, 2 படுகாயம். கிளிநொச்சியில் 400 கிலோகிராம் கஞ்சாவுடன் 2 கைது என்ற செய்தியும், 3000 நாளாக தொடரும் உறவுகளின் போராட்டம் என்று காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் போராட்டம் 3000 நாட்களை கடந்தும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்றும் புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும், அனுர அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பில் பெரும் ஆர்ப்பாட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், குரங்கு குறுக்கே பாய்ந்ததில் மோட்டார் சைக்கிள் விபத்து, பெண் உயிரிழப்பு முல்லைத்தீவில் சம்பவம். குரங்கு ஒன்று குறுக்கே பாய்ந்ததில் ஏற்பட்ட மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதே போல பதில் பொலிஸ்மா அதிபருக்கு சஞ்சீவ படுகொலையுடன் தொடர்பா உதயகம்மன் பில கேள்வி. கணேமுள்ள சஞ்சீவ கொலையுடன் பதில் பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரியவுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்ற சந்தேகம் எழுகிறது. எனவே தகவல் கிடைத்திருக்கும், உரிய நடவடிக்கை எடுக்க தவறிய பதில் பொலிஸ்மா அதிபர் தொடர்பில் மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் என்ன செய்ய போகிறார் என்று உதயகம்மன் பில கேள்வி எழுப்பியிருக்கிறார் என்ற செய்திகள் வலம்புரி நாளிதழுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளை பார்க்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளாக 3000வது நாளை எட்டியது போராட்டம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி. வவுனியாவில் தமிழர் தாயகம் காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் சுழற்சி முறை போராட்டத்தின் 3000வது நாளான நேற்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்தியாக காணாமலாக்கப்பட்ட மகனை 16 வருடம் தேடி வந்த தாய் வவுனியாவில் உயிரிழப்பு என்ற ஒரு துயரகரமான செய்தி. வவுனியாவில் காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தின் சுழற்சி முறை போராட்டத்தின் 3000வது நாளான நேற்று திங்கட்கிழமை தனது மகனை தேடி வந்த தாயொருவர் சுவையினம் காரணமாக உயிரிழந்துள்ளார். வவுனியா தோணிக்கல்லை சேர்ந்த 79 வயதுடைய தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மலையக மக்களின் மேம்பாட்டுக்கு அரசின் கொள்கை திட்டம் என்ன? சபையில் மனோ கணேசன் கேள்வி என்ற ஒரு செய்தியும், படைகளில் இருந்து தப்பியவர்களை உடனடியாக கைது செய்ய உத்தரவு. பாதுகாப்பு படைகளில் இருந்து தப்பியோடியவர்களை உடனடியாக கைது செய்யுமாறு பாதுகாப்பு செயலர் சம்பத் துவிதகொந்த உத்தரவிட்டுள்ளார். நேற்று காலை நடைபெற்ற பாதுகாப்பு சபை கூட்டத்தில் நாட்டில் இடம்பெற்று வரும் குற்றச்செயல்கள் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டது. இதையடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. தரைவழி பயணங்களை அனுர தவிர்க்க வேண்டும், ரவி கருணாநாயக்க வலியுறுத்து என்ற செய்தியும், மின்சார கட்டணத்தை மீண்டும் சீரமைக்கும் நிர்பந்தத்தில் அரசு என்ற ஒரு செய்தி. எதிர்வரும் காலத்தில் மீண்டும் மின்சார கட்டணத்தை மறுசீரமைக்க நேர்ந்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. சக்தி பலு அமைச்சர் குமார ஜெயக்கொடி மாத்தளையில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் வைத்து இதனை கூறியுள்ளார் என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தேசிய பாதுகாப்பு தொடர்பில் அரசு மேலதிக வகுப்பிற்கு செல்ல வேண்டும், சஜித் பிரேமதாச தெரிவிப்பு என்ற ஒரு செய்தியும், வவுனியாவை சேர்ந்த குடும்பம் ராமேஸ்வரத்தில் தஞ்சம். வவுனியாவை சேர்ந்த 4 கடல் வழியாக தமிழ்நாட்டின் ராமேஸ்வரம் சென்றடைந்துள்ளனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இலங்கையர்கள் 4
ராமேஸ்வரத்தை வந்தடைந்துள்ளதாக இந்திய ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து மீனவர்களை கட்டுப்படுத்த அரசு தவறியுள்ளது. தமிழக அரசு மன்னார் மீனவர் சங்கம் குற்றச்சாட்டு என்றவாறும் இளநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். இனவாத செயல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காவிடின் ஆபத்து, சரத் வீரசேகர தெரிவிப்பு என்ற ஒரு செய்தியும், தையிட்டி விகாரை பிரச்சனையை 6 மாத காலத்திற்குள் முடிப்போம், சிவசேனை அமைப்பு உறுதி என்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் பொறுப்பதிகாரிகளின் இடமாற்றம் குறித்து முரண்பாடு என்ற ஒரு செய்தியும், 2024 மதுபான நுகர்வு வீழ்ச்சி என்ற ஒரு செய்தி, முந்தைய ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் கடந்த 2024 ஆண்டு முதல் 10 மாதங்களில் மதுபான நுகர்வு 9.5% வீழ்ச்சியடைந்துள்ளதாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. மூதாட்டி சடலமாக மீட்பு. பார்வையிழந்த மூதாட்டி அவரது வீட்டு வளவிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டார். யாழ்ப்பாணம் கோப்பாய் தெற்கை சேர்ந்த பிரவுன் ராசா நாகேஸ்வரி என்ற மூதாட்டியே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. நிதியமைச்சில் பதிவு செய்த வாகனங்களை காணவில்லை என்ற ஒரு செய்தி. நிதியமைச்சின் பேரில் பதிவு செய்யப்பட்ட 257 வாகனங்களில் 176 வாகனங்களின் இருப்பை உறுதி செய்ய முடியவில்லை என தேசிய தணிக்கை அலுவலகம் வெளியிட்ட தணிக்கை அறிக்கை தெரிவித்துள்ளது. இவற்றில் 99 வாகனங்களில் எந்த ஒரு தகவலும் தணிக்கைக்கு சமர்ப்பிக்கப்படவில்லை. நிதியமைச்சின் பேரில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து வாகனங்களின் இருப்பு மற்றும் உரிமையை சரிபார்க்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தணிக்கை பரிந்துரைத்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. மண்மேடு இடிந்து விழுந்து இளம் குடும்பஸ்தர் மரணம். பண்டாரவிளை பூனாகல பகுதியில் மண்மேடு இடிந்து விழுந்ததில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் பதிவாகியுள்ளது. அணை கட்டும் பணிக்காக குழி வெட்டும் பணியில் ஈடுபட்டிருந்த போதே மேலே இருந்த மண் குவியல் எதிர்பாராத விதமாக சரிந்து விழுந்ததில் குறித்த மரணம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. குறைக்கப்பட்ட விலைக்கு பான் கிடைக்கவில்லை என்ற ஒரு செய்தி. பான் ராத்தல் ஒன்றின் விலை 10 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ள போதும் தமக்கு அந்த விலைக்கு பான் கிடைப்பதில்லை என மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். பான் ராத்தல் ஒன்றின் விலையை 10 ரூபாயால் குறைப்பதற்கு வெதுப்பக உரிமையாளர் சங்கம் அண்மையில் இணங்கியது. சில வெதுப்பகங்களின் உரிமையாளர்கள் விலையை குறைக்க முன்வராததை கருத்தில் கொண்டு அரசாங்கம் இதற்கான வேலை திட்டத்தை தயாரிக்க வேண்டும் என அகில இலங்கை வெதுப்பக உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார் என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. மோட்டார் சைக்கிளுடன் கார் நேருக்கு நேர் மோதி தீப்பற்றியது. வவுனியாவில் நேற்று காலை பெரும் பரபரப்பு என்ற அந்த புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வவுனியா பூந்தோட்டம் வீதியில் சென்று கொண்டிருந்த கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் விபத்திற்குள்ளான நிலையில் தீப்பற்றி முழுமையாக எரிந்த சம்பவம் ஒன்று நேற்று காலை இடம்பெற்றுள்ளது. வவுனியா நகர பகுதியில் இருந்து பூந்தோட்டம் நோக்கி சென்ற காரும் பூந்தோட்டம் பகுதியில் இருந்து வவுனியா நகர் நோக்கி வந்த மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகின. இதனையடுத்து இரு வாகனங்களும் தீப்பற்றி எரிந்த நிலையில் மக்களால் தீயை கட்டுப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அது பயனளிக்கவில்லை என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணத்தில் ஒருவர் திடீர் மரணம். யாழ்ப்பாணத்தில் திடீரென மயங்கி விழுந்த நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மட்டக்களப்பு ஏறாவூர் பகுதியைச் சேர்ந்த முகமது ஹனீபா முகமது சமீபா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. உவா வெல்லச பல்கலைக்கழகத்தில் 2 மாணவ குழுக்கள் மோதல், 3 மாணவர்கள் வைத்தியசாலையில். உவா வெல்லச பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் 2 மாணவ குழுக்களிடையே மோதல் ஏற்பட்டதில் 3 மாணவர்கள் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காயமடைந்த மாணவர்கள் மூவரும் பதுளை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உவா வெல்லச பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீடத்தில் கல்வி கற்கும் 2ஆம் மற்றும் 3ஆம் வருட மாணவ குழுக்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. மோதலை தடுக்க முயன்ற தொழில்நுட்ப பீடத்தின் இறுதியாண்டு மாணவர்களே இவ்வாறு காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மாணவர்களின் முகத்தில் பலத்த காயங்கள் காணப்படுவதாக வைத்தியசாலை பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. போலி தரநிலை சின்னம் பாவித்து குடிதண்ணீர் போத்தல் விநியோகம், நிறுவனத்திற்கு எதிராக சட்ட நடவடிக்கை. இலங்கை தரநிலை சின்னத்தை போலியாக தயாரித்து சந்தைக்கு பொருட்களை விநியோகிக்கும் குற்றச்சாட்டில் தனியார் நிறுவனம் ஒன்றின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை
தெரிவித்துள்ளது. குடிதண்ணீர் போத்தல்களை தயாரிக்கும் நிறுவனம் ஒன்றிற்கு எதிராகவே இவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இதன்படி குறித்த நிறுவனத்தின் பணிப்பாளர் மற்றும் தலைவருக்கு தலா 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது. வேகமாக பரவும் தீ. சிவனொளிபாத மலை தொடர்வன பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட தீ வேகமாக பரவி வருவதாகவும் தீயை கட்டுப்படுத்த விமானப்படையின் உதவி கோரப்பட்டுள்ளதாகவும் ஹட்டன் வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் என்றவாறும் இந்த செய்தி காணப்படுகிறது. தனியார் பல் சிகிச்சை நிலையத்தில் பல்லை பிடுங்கிய ஒருவர் உயிரிழப்பு. பலாங்குடியில் உள்ள தனியார் பல் சிகிச்சை நிலையம் ஒன்றில் பல் ஒன்றை அகற்றிய பின்னர் ஏற்பட்ட நோய் காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து செய்திகளாக முச்சக்கர வண்டி புரண்டதில் இளைஞர் உடல் நசுங்கி பலி என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், கசிப்பு விற்பனை செய்த கடற்படை அதிகாரி கைது. பதுளை மாவட்டம் உவா பரணகம ஹெடோகொட பிரதேசத்தில் உள்ள தனது வீட்டில் பாரியளவிலான கசிப்பை விற்பனைக்காக வைத்திருந்த கடற்படை அதிகாரி ஒருவர் அம்பஹஸ்தேவா போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அதிகரித்து வரும் துப்பாக்கிச் சூடுகளால் சுற்றுலாத்துறை வீழ்ச்சியோரும் அபாயம். சுற்றுலாத்துறை கைத்தொழில் துறை கூட்டமைப்பு என்றவாறு இந்த செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக கொட்டாஞ்சேனையில் சூடு, சந்தேக நபர் ஒருவர் கைது என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. போலீசாரின் உத்தரவுகளை மீறி பயணித்த கார் மீது துப்பாக்கிச் சூடு என்று துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இலங்கையில், குறிப்பாக தென்னிலங்கையில் அதிகரித்து வருகிறதை நாளாந்தம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதில் சுற்றுலாத்துறை வீழ்ச்சி அடையும் அபாயம் இருப்பதாக சுற்றுலா கைத்தொழில்துறை கூட்டமைப்பு தெரிவித்திருந்த போதிலும் 2 துப்பாக்கிச்சூடு தொடர்பான செய்திகளும் இன்றைய நாளிதழில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம். வலம்புரி நாளிதழுடைய உட்பக்க செய்திகளுக்குள் அரசாங்கம் மீதான மக்களின் எதிர்பார்ப்பு அதிகரிப்பு ஆய்வில் தகவல். அரசாங்கம் மீது பொதுமக்களின் எதிர்பார்ப்பு தேர்தலுக்கு பின்னர் வேகமாக அதிகரித்துள்ளதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது. தொடர்ச்சியாக பார்க்கையில் அதன்படி கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் 24 வீதமாக காணப்பட்ட அரசாங்கத்தின் மீதான பொதுமக்களின் எதிர்பார்ப்பு தற்போது 62 வீதமாக அதிகரித்துள்ளது. நாடு எண்ணும் விதம் என்ற துணைப்பொருளின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் புதிய பெறுபவர்களின் அடிப்படையில் இவ்விடயம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக வெரிட்ஸ் ரிச்சர்ஸ் ஆய்வு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. கடந்த 2024 ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் 7 வீதமாக காணப்பட்டதாகவும் இவ்வாண்டில் அது 62 வீதமாக அதிகரித்துள்ளமையை குறிப்பிடத்தக்க அதிகரிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் எனவும் வெரிட்டே ரிச்சர்ட் சுட்டிக்காட்டியுள்ளார். பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு முதல் முறையாக பெரும்பான்மையான மக்கள், அதாவது 55 வீதமானோர் இலங்கையின் பொருளாதார நிலைமை மேம்பட்டு வருவதாக நம்புவதாக வெரிட்டே ரிச்சர்ஸ் நடத்திய ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. எனினும் நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரம் இன்னும் பலவீனமான நிலையிலேயே இருப்பதாக 47 வீத மக்கள் நம்புவதாக வெரிட்டே ரிச்சர்ஸ் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும், அதே போல சட்டத்தின் ஆட்சிக்கு பெரும் அச்சுறுத்தல், சட்டத்தரணிகள் சங்கம் கவலை, ஓய்வூதிய கொடுப்பனவு அதிகரிக்கப்பட்டால் அரசிற்கு சவாலானதாக அமையும், பேராசிரியர் எச்சரிக்கை என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதிகரிக்கும் சூட்டு சம்பவங்களால் சுற்றுலாத்துறை வீழ்ச்சியடையும் அபாயம், பாதுகாப்பு படைகளில் இருந்து தப்பியோடியவர்களை கைது செய்யுமாறு அதிரடி உத்தரவு என்ற செய்திகளும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகளுக்குள் நான் இருக்க பயமேன். கோலி சதம் பாகிஸ்தானை பந்தாடியது இந்தியா. சாம்பியன் டிரோபி 2025 அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட இந்தியா பாகிஸ்தான் போட்டியில் கோலியின் சதத்துடன் பாகிஸ்தானை வென்றிருக்கிறது. இந்தியா துபாய் மைதானத்தில் குவிந்த இந்திய பிரபலங்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது. உள்நாட்டு செய்திகளுக்குள் நிதியமைச்சின் 176 வாகனங்கள் தொடர்பில் தகவல் இல்லை, தேசிய தணிக்கை அலுவலகம் அறிக்கை என்ற செய்தியும் காணப்படுகிறது. மகா சிவராத்திரியை பற்றிய ஆலயங்களுடைய விடயங்களும் இங்கே காணப்படுகிறது. அதே போல 4 பிரதேச செயலகங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக ஸ்ரீ பவானந்தராயா எம்பி நியமனம். யாழ் மாவட்ட பிரதேச செயலக பிரிவுகளின் 4 பிரதேச செயலக பிரிவுகளின் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய கலாநிதி எஸ் ஸ்ரீ பவானந்தராயா நியமிக்கப்பட்டிருக்கிறார். யாழ் மாவட்ட பிரதேச செயலக பிரிவுகளின் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பதவிக்கான நியமனத்தினை ஜனாதிபதியின் பரிந்துரைக்கு அமைய தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ஸ்ரீ பவானந்தராஜாவுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் பிரகாரம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் வலி வடக்கு, சங்கானை, சண்டிலிப்பாய், கரவட்டி ஆகிய பிரதேச செயலகங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று அந்த செய்தியும், குடிநீரை வீண் விரயம் செய்ய வேண்டாம், தேசிய நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபை கோரிக்கை. குடிநீரை வீண் விரயம் செய்யாது சிக்கனமாக பாவிப்பது அனைவரதும் பாரிய பொறுப்பாகும் என தேசிய நீர் வழங்கல் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்திருக்கிறது. செவ்வந்தி வெளியேறவில்லை போலீசார்.
கணையமுள்ள சஞ்சீவவின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய தற்போது தேடப்பட்டு வரும் பெண்ணின் மற்றொரு புகைப்படமும் வெளியாகி இருக்கிறது. இசாரா செவந்தி எனப்படும் குறித்த பெண் நாட்டை விட்டு தப்பிச் செல்லவில்லை என்ற தகவல் நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். குறித்த பெண் மத்துகம பகுதியில் மறைந்திருப்பதாகவும் கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று முன்தினம் இரவு சிறப்பு தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபரான இசாரா செவந்தி நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார் என்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லை எனவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் மீண்டும் போர் மூலம் அபாயம். போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை ரத்து செய்த ஹமாஸ் படைகளை தயார் நிலையில் இருக்கும்படி உத்தரவிட்ட நெதன்யாஹூ. இஸ்ரேலுடன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை ஹமாஸ் தரப்பு ரத்து செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன என்ற வெளிநாட்டு செய்தியும் அதேபோல புதுக்கடை துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தகவல் கிடைத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு. புதுக்கடை நீதிமன்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் தேசிய பாதுகாப்பு குறித்து தகவல் கிடைத்தும் அரசாங்கம் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கவில்லை என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் குறிப்பிட்டிருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் எல்லை தாண்டு மீனவர்களை தடுக்க தமிழக அரசு தவறியுள்ளது. மன்னார் மாவட்ட மீனவ அமைப்புகள் கைதான 32 இந்திய மீனவர்களுக்கும் விளக்கமறியல். 50,600 மில்லி லிட்டர் கோடாவுடன் இளைஞன் கைது. முத்தியங்கட்டு இடதுகரை பேராற்று பகுதியில் கசிப்பு உற்பத்திக்கு தயாராக இருந்த 50,600 மில்லி லிட்டர் கோடாவுடன் இளைஞர் ஒருவர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வவுனியாவில் கோர விபத்து, தீப்பற்றி எரிந்த வாகனங்கள், வீதியால் சென்று கொண்டிருந்த கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் விபத்துக்குள்ளாகிய நிலையில் குறித்த 2 வாகனங்களும் தீப்பற்றி முழுமையாக எரிந்து முடிந்த சம்பவம் ஒன்று வவுனியாவில் இடம்பெற்றிருக்கிறது என்ற செய்தியும் 400 கிலோ கேரளா கஞ்சாவுடன் கிளிநொச்சியில் 2 கைது என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் காணப்படுகிறது. வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கமாக திருக்கோணச்சிரத்தை புனரமைத்து தாருங்கள், நாளை சிவராத்திரி விரதம், இது சிவவிரதங்களில் மிகவும் முதன்மைக்குரியதாகவும் என்று கூறி இந்த சிவராத்திரி நன்னாளாவது திருக்கோணச்சிரத்தை திரும்பி பாருங்கள் என்ற ரீதியிலே அந்த ஆசிரியர் தலையங்கம் புலந்திருக்கிறது. அதே போல புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் வரை 13வது திருத்தம் மாற்றம் இல்லாமல் அமுல்படுத்தப்படும். அமைச்சர் நலிந்த ஜெயதிச பிப்ரவரி மாதத்தின் முதல் 20 நாட்களில் 1,75,436 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு விஜயம். ரத்னபுரியில் பஸ் மோதியதில் ஒருவர் உயிரிழப்பு. அனுராதபுரத்தில் கிணற்றில் வீழ்ந்தவர் உயிரிழப்பு என்ற செய்திகளும் காணப்படுகிறது. இவைதான் வலம்புரி நாளினுடைய இன்றைய முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் இணைய செய்திகளை பார்க்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் பாப்பரசர் பிரான்சிஸ் இன்னும் ஆபத்தான நிலையில் உள்ளார். பாப்பரசர் பிரான்சிஸ் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக இருப்பதாகவும் இரத்த பரிசோதனைகளில் சிறுநீரக செயலிழப்புக்கான அறிகுறிகள் தற்போது கட்டுப்பாட்டில் உள்ளது என்றும் வாடிக்கான் நிர்வாகம் தெரிவித்துள்ளது என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. போர் நிறுத்த பேச்சுக்களை ரத்து செய்தது ஹமாஸ். காசாவில் மீண்டும் போரச்சம். இஸ்ரேலுடனான போர் நிறுத்த பேச்சுக்களை ஹமாஸ் அமைப்பு ரத்து செய்துள்ளது. இதனால் காசா பகுதியில் மீண்டும் போர் ஏற்படும் அச்சநிலை உருவாகியுள்ளது என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. ஆப்கானில் பெண்கள் நடத்தும் வானொலிக்கு மீண்டும் அனுமதி. ஆப்கானிஸ்தான் தடை செய்யப்பட்ட பெண்கள் வானொலிக்கு மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு தலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றினர். அதன் பிறகு அங்கு பெண்கள், சிறுமிகள் மீது ஏராளமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு வருகின்றன. இதனைத் தொடர்ந்து ரேடியோ பேகம் என்ற பெண்கள் வானொலி நிலையத்திற்கும் தடை விதிக்கப்பட்டது. இது முழுக்க ஆப்கானிய பெண்களால் இயங்கும் ஒரு வானொலி ஆகும். இதன் மூலம் அந்த நாட்டின் பாடசாலை கல்வி பாடத்திட்டங்கள் நடாத்தப்பட்டு வந்தன. எனவே அந்த வானொலியை மீண்டும் இயக்க அனுமதி கோரி தொடர்ந்து கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த நிலையில் பெண்கள் வானொலிக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை நேற்று முன்தினம் தலிபான்கள் நீக்கியுள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. ட்ரம்ப் மோடியுடன் நான் சந்தித்தால் ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தலா? இத்தாலி பிரதமர் மெலோனி கேள்வி என்ற ஒரு செய்தியும், இந்து மதத்தை கேலி செய்து மக்களை பிளவுபடுத்த முயற்சி, இந்திய பிரதமர் மோடி சாடல் என்ற செய்தியோடு, அமெரிக்காவில் இருந்து இந்தியா வந்த விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல், இத்தாலியில் தரையிறக்கம் என்ற செய்தியும், விண்வெளியில் சதம் அடித்து இந்தியா சாதனை, விண்வெளியில் பாரதம் 100வது சதம் அடித்திருக்கின்றது, சந்திராயன், மங்கள்யான், ஆதித்யா L1 என பல்வேறு வரலாற்று சாதனைகளை இஸ்ரோ படைத்திருக்கிறது என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மனதின் குரல் 119வது நிகழ்ச்சி வானொலியில் நேற்று முன்தினம் ஒலிபரப்பானது. இதில் பிரதமர் மோடி கூறுகையில், கிரிக்கெட்டில் சதம் அடிக்கும் போது ஏற்படும் அளவற்ற மகிழ்ச்சியை நாம் அறிவோம். அதைவிட பெருமகிழ்ச்சியாக கடந்த மாதம் இஸ்ரோவின் 100வது ராக்கெட் விண்வெளியில் வெற்றிகரமாக சீறி பாய்ந்தது என்று அவர் தெரிவித்தார் என்றவாறு இளநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகள் பக்கத்தில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா அசத்தல் வெற்றி என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும்,
IPL போட்டி மூலம் நான் களம் திரும்புவேன், ஆசிய அணித்தலைவர் ஹமின்ஸ் என்ற ஒரு செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானுக்கு எதிராக சதம், முதல் இந்திய வீரராக விராட் கோலி சாதனை, நாணய சுழற்சியில் அதிக முறை தோல்வி, இந்தியா புதிய சாதனை என்றவாறு செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளாக 4 நாட்களுக்குள் 8 கொலைகள், தேசிய பாதுகாப்பில் கூடுதல் கவனம் செலுத்த கோருகிறார் சஜித் பிரேமதாச என்ற செய்தியும், கணேமுள்ள சஞ்சீவ சுட்டுக்கொலை சந்தேக நபர்களுக்கு விளக்கமறியல் என்றவாறும், கைதான 32 தமிழக மீனவர்கள் மறியலில், ராமேஸ்வர கடற்தொழிலாளர் காலவரையறையற்ற போராட்டம் என்றவாறு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி ஈழநாட்டு பத்திரிகையின் இறுதிப்பக்க செய்திகளாக இருக்கிறது. இவைதான் ஈழநாடு மற்றும் வலம்புற நாளிதழின் செய்திகளாகும். தொடர்ச்சியாக உதயன் மற்றும் தினக்குரல் நாளிதழின் பிரதான செய்திகளை பார்க்கலாம். தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் பிரதான செய்தியை பார்க்கலாம். தினக்குரல் நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக முப்படைகளில் இருந்து தப்பியோடியவர்களை கைது செய்ய உத்தரவும், இராணுவத்தை விட்டு வெளியேறிய பலருக்கும் பாதாள உலகத்துடன் தொடர்பு, ஆயுத பயிற்சி பெற்ற பல படையினர் குற்றச் செயல்களில் கைது, படையிலிருந்து வெளியேறியர்களால் நாட்டுக்கு பெரும் சமூக பிரச்சனை, முப்படைகளில் இருந்து தப்பியோடிய அனைவரையும் உடனடியாக கைது செய்ய உத்தரவிட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் தம்பத் துய்ய தெரிவித்திருக்கிறார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார். என்ற செய்தி தினக்குரல் நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் நாளிதழுடைய தலைப்பு செய்தியோடு இணைந்திருக்கலாம். உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக 13ற்கு அப்பாற் சென்று அதிகாரத்தை பகிர்க பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்து, விரிவாக பார்க்கையில் அரசியல் அமைப்பில் 13வது திருத்த சட்டத்திற்கு அப்பால் செல்லக்கூடிய அதிகார பகிர்வையே வடக்கு கிழக்கு மக்கள் கோருகின்றனர். எனவே அதனை வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தியுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த முற்பக்க செய்திகளாக பரந்தனில் வைத்து 400 கிலோவுக்கு மேற்பட்ட கஞ்சா பொதிகள் மீட்பு, இளைஞர் ஒருவர் கைது என்ற செய்தியும், படையினருக்கு எதிராக ஜெனிவாவில் சதியா, முன்னாள் அமைச்சர் வீரசேகர தெரிவிப்பு என்ற செய்திகளோடு, பல்வேறு மோசடிகள் தொடர்பில் குற்றவாளிகளை கண்டுபிடித்த குணரோஜன் திடீர் இடம் மாற்றம் என்ற செய்தியும், தர்மபுரத்தில் விபத்து, 2 காயம் என்ற செய்தியோடு, கட்டமிடப்பட்ட செய்தியாக ஸ்ரீதரன் கஜேந்திரகுமார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், பெரமுன கோரிக்கை என்றவாறும் செய்திகள் இங்கே காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து தேங்காயின் விலை ரூபாய் 250 தொட்டது என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியோடு, முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்தாக, உச்சத்தில் காய்க்கிறதால தேங்காயின் விலையும் உச்சத்திற்கு ஏறுது போல என்றவாறு உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் ஏனைய முற்பக்க செய்திகளை பார்க்கலாம். தினக்குரலுடைய ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் கணேமுள்ள சஞ்சீவ கொலையுடன் பதில் போலீஸ் அதிபருக்கு தொடர்பு என்ற கட்டமிடப்பட்ட செய்தி, கணேமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவத்தில் நீதித்துறையை சேர்ந்த பலர் விசாரிக்கப்படுவார்கள், இளைஞனின் கையை அடித்து முறித்த போலீசார் மனித உரிமை ஆணைக்குழு தலையிட்டது, நெல்லியடி மந்துவில் பகுதியில் வசிக்கும் இளைஞர் ஒருவரை தாக்கி கையை முறித்த குற்றச்சாட்டு தொடர்பில் நெல்லியடி போலீசாரை எதிர்வரும் 4ஆம் தேதி இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அழைத்திருக்கிறார்கள் என்ற செய்தியும், குரங்கால் விபத்து, புதுக்குடியிருப்பில் குடும்ப பெண் பரிதாப மரணம் என்ற செய்தியும், 400 கிலோ கஞ்சாவுடன் கிளிநொச்சியில் 2 கைது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி, பிராந்திய ரீதியில் சைபர் குற்றப்புலனாய்வு பிரிவு, அரசு சேவையில் தேர்வில் சதி, வீதியில் இறங்கி போராடிய பட்டதாரிகள் என்ற செய்தியும், மின்சார கட்டணம் அதிகரிக்கும் அபாயம், தற்போதைய வறண்ட வானிலை நிலைமைகள் தொடர்ந்து நீடித்தால் மின்சார கட்டணங்களை உயர்த்த வேண்டியிருக்கும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜெயக்கொடி தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. வருமானம் குறைந்தோருக்கு புத்தாண்டில் நிவாரண பொதி, நிதியுதவியை நிறுத்துவதாக USAID அறிவிக்கவில்லை, நிதி பிரதி அமைச்சர் தகவல் என்ற செய்தியும் தினக்குரலுடைய முற்பக்க செய்திகளாகவும், இறுதிப்பக்க செய்திகளாக விளையாட்டு செய்திகளுக்குள் சாம்பியன் கிண்ண போட்டி பாகிஸ்தானை வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி, தெற்காசிய நகர்வல ஓட்ட போட்டி, மலையகத்தின் வக்சன் தங்கம், துதிதர்சனுக்கு வெள்ளி என்ற செய்திகளும், ஒரே போட்டியில் அபார ஆட்டம், கோலி பல சாதனைகள் படைப்பு என்ற செய்திகளும் தினக்குரலுடைய முக்கிய செய்திகளாகவும் ஏனைய நாளிதழ்களுடைய முக்கிய செய்திகளாகவும் இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே. சிறிய ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.